வரலாறு காணாத உச்சம் சென்னையில தங்கம் விலை விற்பனை ஆகுது அப்படின்னு. இதுக்கு முக்கிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சவரன் 61,000 நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையே நம்ம சொல்லலாம். என்னன்னா 60,760 அப்படின்ற அளவுல பதிவாயிருக்கு, இன்னைக்கு விற்பனை தொடங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச காரணங்களை தான் முதல்ல நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக பொருளாதார மன்றத்துல பேசும்பொழுது நீங்க வந்து தங்கம் வந்து வெள்ளி விலை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. குறிப்பா என்ன அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கிற பெடரல் வங்கியை கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை அவங்களுக்கு அறிவுறுத்தல் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது அறிவுறுத்திட்டு வராரு. ஏன்னா அந்த நாட்டுல பணவீக்கமும் குறைஞ்சிட்டு வருது. இந்த சூழல்ல எப்பயுமே என்னன்னா பாதுகாப்பான முதல் அப்ப உங்களுக்கு கடன் வட்டி விகிதங்கள் குறையுது அப்படின்னு சொன்னாலே வைப்பு நிதி, அந்த வங்கிகள் எல்லாம் இருக்கிற வைப்பு நிதிக்கெல்லாம் வட்டியை குறைச்சிருவாங்க. ஸோ அப்ப குறைக்கும் போது நமக்கு ரிட்டர்ன் வந்து கம்மியா கிடைக்கும், வருவாய் கம்மியா கிடைக்கும். ஸோ இந்த சூழல்ல என்ன பண்ணுவாங்க, எது பாதுகாப்பா இருக்கு எது அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பாக்குற முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கத்து மேலதான் பெட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா தங்கத்துக்கு பொதுவாகவே டிமாண்ட் இருக்கு. நம்ம உள்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கல்யாணம், ஒரு சீர்வரிசை, இதுக்காக நம்ம வந்து டிமாண்ட் எப்பயுமே இருந்துட்டு இருக்கோம் இந்தியாக்குள்ள. ஆனா சர்வதேச அளவுல என்ன அப்படின்னா அவங்க வந்து மத்திய நாடுகள், மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மத்திய நாடுகளுமே தங்கத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரிசர்வுக்காக, அந்நிய செலாவணிக்காக டாலரை விட தங்கத்தை அதிகமா விரும்பி வாங்கிட்டு இருக்கிறதும் முக்கிய காரணம். ஸோ தங்கத்து மேல டிமாண்ட் அப்படின்றது ரெண்டு அளவுலயும் இருக்கு, சர்வதேச அளவுலயும் இருக்கு, உள்நாட்டிலயும் இருந்துகிட்டே இருக்கு. உள்நாட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பண்டிகை காலங்களுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப திருமண சீசன் தொடங்கி இருக்கு இல்லையா, இதுக்காகவும் வாங்குறாங்க. ஸோ இந்த சூழல்ல என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் விலை ஏறுமே அப்படின்ற ஒரு அச்சத்துல அதிகமா அந்த நகை கடைகள்ல கூட்டங்கள் இருக்கதான் செய்யுது. வழக்கமா விற்பனை குறையல அப்படின்றதுதான் நகை வணிகர்கள் எல்லாம் சொல்றாங்க.